நடிகர் விஷால் கிட்ட ஒருத்தர் ஒரு பேட்டியில் கேட்குறாரு, இது மாதிரி வந்து தெலுங்கர்கள் பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னா ஒரு சிலர் இப்போ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷால் என்ன பதில் சொல்கிறாரு அதுக்கு, தெலுங்கர்கள் பதவிக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்கிறது, யார் சீமான் அண்ணனா அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு விஷால். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி எதுவும் பேசலை. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. அப்புறம் பேட்டி எடுக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து இவர் ஒரு நாள் முகத்தை காட்டுவாருன்ட்டு நான் கண்டிப்பாக நம்பினேன். அந்த ஆள் கூட காட்டிட்டாரே. என்ன தமிழரு, ஒரு ராஜீவ்காந்தி கொலையில் வந்துட்டு 4 பேர் வந்து பேசினாங்க, அதில் 3 பேர் போட்டு தள்ளிட்டாங்க. இவரை மட்டும்தான் போட்டு தள்ளலையா? நான் சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் போட்டு தள்ளலாம், நீ ஒரு தெலுங்கர்னால போட்டு தள்ளலை. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 10 பேருமே கெட்டவனாவா இருப்பான்? ஒருத்தன் அநீதியை எதிர்த்து போராடணும்னு நினச்சிருப்பான். விருப்பாட்சி நாயக்கர் சொல்கிறாங்க, அவர் வந்து அநீதியை எதிர்த்து போராடினாரு. என்ன அப்படி உள்ளவங்கள போராடினவங்கள நம்ம பாராட்டுறோம். இல்லை போராடிட்டேன் நீங்களாம் எனக்கு அடிமையாக இருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? தேமுதிக பெரும்பாலும் அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும் என்று தேமுதிக தொண்டர்கள் உட்பட பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு திமுக கூட்டணியோடு இணைந்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய அணுகுமுறை என்ன? அதாவது கொடான கோடி நன்றி ஏசப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. இப்போ நடிகர் விஷால் இருக்காங்க பாத்தீங்களா, நடிகர் விஷால் கிட்ட ஒருத்தர் ஒரு பேட்டியில் கேட்குறாரு, இது மாதிரி வந்து தெலுங்கர்கள் பதவிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் ஒரு சிலர் இப்போ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷால் என்ன பதில் சொல்கிறாரு அதுக்கு, தெலுங்கரா இருந்தாருன்னா எந்த தமிழ்காரனா இருந்தானா யாரா இருந்தாருன்னா நல்லது செய்யறதுக்கு யார் வேணா வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பெரியார தெலுங்கர் என்று சொல்வது அது ஒரு தனி மனித தாக்குதலாகத்தானே இருக்கும். அவர் ஒரு நல்லது செய்யறதுக்காக வர்றாரு. இல்லை நல்லது செய்யறதுக்காக வந்தவரை நாங்கள் கொண்டாடுறோம். பிறந்த பிள்ளைகளுக்கு கூட பெண்ணிக்கு வைக்கன்னு பேர் வச்சுக்கிறோம். சரியா? தான் சொத்தை போய் வித்துட்டு வந்து ஒருத்தன் அணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவனை நாங்கள் கொண்டாடுறோம். தேனி மாவட்ட மக்கள், அந்த தென் மாவட்ட மக்களே கொண்டாடுறாங்க. என்ன இது வந்து ஊரை கொள்ளையடிச்சு எங்கேயோ இருந்து வந்து தமிழ் இனத்தை முட்டாளாக்கி ஒரு தமிழ்நாட்டை ஒரு சமூக நீதினா என்ன? அந்த தெலுங்கு சமூகம் தெலுங்கு நாட்டை ஆளணும், கன்னட சமூகம் கன்னட நாட்டை ஆளணும். சமூக நீதிக்கே வேட்டு வச்சு தெலுங்கு கூட்டம் ஆதிக்க கூட்டத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு தத்துவத்தையும் ஒரு புண்ணாக்கையும் விதைச்சி தமிழர்களை வந்து கூறுபடுத்தி எல்லாத்தையும் வந்து கூறாக போட்டு இதுங்க வந்து ஒரு தத்துவத்தில் ஆண்டுட்டு போயிடுச்சுங்க. இதுங்களை வந்துட்டு நம்ம வந்து ஏற்றுக்கணுமா? அதாவது இவர் சொல்கிறார்ல, விஷால் சொல்கிறாருல்ல, என் நல்லது செஞ்சானே, நல்லது செஞ்சால் வந்து நல்லது செய்கிறவன் எப்பவுமே எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் தெரியுமா? நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறவன் பதவியை எதிர்பார்க்க மாட்டான், ஆளணும்னு எதிர்பார்க்க மாட்டான், ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டான். அவன் நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுவும் பெண்ணிக்கு வைக்க நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அணையை கட்டி கொடுத்துட்டேன், எனக்கு மதுரை மாவட்ட ஆட்சியராக நான் வந்து அந்த மதுரையில் இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கிற பெரியகுளம் தொகுதிக்கு நான் தான் எம்பி ஆகணும். என்ன இவ்வளோ தூரம் நான் அணையை கட்டி கொடுத்துருக்கேன், என் பேரனை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து குடும்பத்தோடு வந்து தங்கி நேரம் கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இதுங்க என்னன்னா கெடுதலே செய்யறது பொழப்பா செஞ்சுக்கிட்டு ஈழப்படுகொலைக்கும் துணை போயிட்டு எல்லா கேடுகட்ட வேலையும் செஞ்சுட்டு இன்னும் நான் எங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தா வெறி வராது நமக்கு. அதனால வந்து அந்த ஏன் நீங்க வந்து இந்த ராவண தொலைக்காட்சியில் கூட அப்பப்போ பேட்டி எடுப்பாரு நம்ம திருச்சி வேலுசாமி. அப்புறம் பேட்டி எடுக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து இவர் ஒரு நாள் முகத்தை காட்டுவாருன்ட்டு நான் கண்டிப்பா நம்பினேன். அந்த ஆள் கூட காட்டிட்டாரே. என்ன தமிழரு, ஒரு ராஜீவ்காந்தி கொலையில் வந்துட்டு 4 பேர் வந்து பேசினாங்க, அதில் 3 பேர் போட்டு தள்ளிட்டாங்க.
இவரை மட்டும்தான் போட்டு தள்ளலையா? நான் சொல்றேன், நானு உன்னை மட்டும் போட்டு தள்ளலாம், நீ ஒரு தெலுங்கர்னால போட்டு தள்ளல. சொல்லட்டுமா? இப்படி சொல்லுங்க, எப்படி விளக்குங்க? அதாவது இந்த மண்ணுக்காக வந்து நிறைய பேர் தெலுங்கர்களும் போராடி இருக்காங்களாம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன, நீ தெலுங்கு தமிழான கருத்து, தெலுங்கு தமிழ் நாங்க ஒத்துக்கிறோங்க, நாங்க போராடலன்னு ஒத்துக்கல. நீங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல வந்து 10 பேருமே கெட்டவனாவா இருப்பான்? ஒருத்தன் அநீதி எதிர்த்து போராடணும்னு நினைச்சிருப்பான். விருப்பாட்சி நாயக்கர் சொல்றாங்க, அவர் வந்து அநீதி எதிர்த்து போராடினாரு. என்ன, அப்படி உள்ளவங்கள போராடினவங்கள நம்ம பாராட்டுறோம். இல்லை போராடிட்டேன் நீங்களாம் எனக்கு அடிமையா இருங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிட முடியுமா? சொல்லுங்க. இதுங்க வந்து என்ன, நான் முஸ்லீம்கெல்லாம் நாங்க தான் அடிச்சு துரத்தி விட்டோம், அதனால உங்களால முடியல, அதனால வந்துட்டு நாங்க அடிச்சு துரத்தி விடலாம், நீங்க முஸ்லீம்க்கு அடிமையா இருந்திருப்பீங்க அப்படின்றது தானே இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளோட இன்னைக்கு வரைக்கும் கூற்றா இருக்குது. நாயக்கர் ஆட்சி அது வழியா வந்து டெல்லி சுல்தான்களை துரத்தி விடுறதுக்கு, மதுரையிலேருந்து துரத்தி விடுறதுக்கு நாங்கள் தான் வந்தோம். அந்த வெள்ளைக்காரனை உங்களையும் சேர்த்து அடிமையா வச்சிருந்தவனே நாட்டை விட்டு போயிட்டானே. இவ்வளோ வாக்களிச்சு தான் தேர்ந்தெடுக்கிற காலத்துல எங்களை முட்டாளாக்கிக்கிட்டுறீங்களே நீங்க உட்காந்துட்டு. மொழிவாரி மாநிலம் பிரிச்சாச்சு, உனக்கு 2 மாநிலம் இருக்குது, நீ இங்க குப்பை கொட்டணும்னு நினைக்கிறதே வந்து அநியாயம், சமூக நீதிக்கு எதிரானது, நீ பேசுற சமூக நீதிக்கே எதிரானது. சரி, மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட அந்த 1956க்கு முன்பிருந்தே இங்கே வாழக்கூடியவர்கள் நாங்கள் தமிழர்களாக ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி மணியரசன் ஐயா ஒரு கோட்பாடு வைக்கிறார் இல்லைங்களா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இந்த கோட்பாடு தான் சரியானது. இது எப்படி இப்போ எங்க அம்மா கூட வந்துட்டு இதுல, அதாவது கேரளால பிறந்தாங்க. ஆனா பிறந்தாங்கன்னா அது மண்ணின் மைந்தர்களா அந்த ஊர் வந்து தமிழ்நாட்டு கேரளாவோட போயிடுச்சு, சரிங்களா? ஆனா வந்து அப்ப அவங்க வந்து நான் மலையாளின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது போல வந்துட்டு இங்க வந்து நீ எத்தனை வருஷம்னா இரு, 5000 வருஷம் கூட இரு, உன்னோட ஆர்ஜின் என்ன? நீ தெலுங்கா இருந்தா தெலுங்கர் தான், இதுல 50 வருஷம் இருந்தானா 500 வருஷம் இருந்தானே. சரிங்க, இப்போ திமுகவை நீங்கள் வந்து திமுக கூட இருக்கிற அமைப்புகள் எல்லாம் வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கிறீங்க. 2015 இருந்தே அதை எதிர்த்து தெலுங்கர்கள் பொதுவா எல்லோரும் திராவிட எதிர்ப்பு என்று சொல்லி கொண்டிருந்த தமிழ் தேசியம் 2015 நாங்க வந்து 2015 ஒரு கூட்டத்துல நாங்க பேசுறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்போட நவம்பர் 1 கூட்டத்துல நாங்க பேசுறோம். ஆனா அந்த கருத்தை பேசுறதுக்கு முன்னாடியே நான் முகநூல்ல எல்லாம் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரிங்கய்யா, நம்ம சீமானை கடந்து அடுத்த கேள்விக்கு போவோம். தேமுதிக பெரும்பாலும் அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும் என்று தேமுதிக தொண்டர்கள் உட்பட பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு திமுக கூட்டணியோடு இணைந்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய அணுகுமுறை என்ன? அதாவது கொடான கோடி நன்றி ஏசப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திர ஆண்டவரே கொடான கோடி ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் வந்து முருகனே வேண்டிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் எல்லாரும் ஒரே கூடாரத்துல சேர்ந்தா தான் தெலுங்கர்கள் விஸ் தமிழர்கள்ன்ற ஒரு பேச்சை நம்ம கொண்டு போக முடியும், சரிங்களா? அது வந்து இந்த பக்கமா அந்த பக்கமான்னு சொல்லிட்டு நூல் ஊசலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாலும், கடவுளே இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ஒரு வேண்டிக்கிட்டேன். அது நடந்துருச்சு. அவர்கள் இதனால அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாதா? கண்டிப்பா பாதிக்கப்படாது. அதிமுக இந்த சபையில நான் சொல்றேன், அதிமுக வெற்றி பெறுதுன்னா தெலுங்கர் தமிழர்ன்ற அரசியல்ல இருந்து குறைந்தது 2 விழுக்காடு வாக்கு கிடைக்குது அதிமுகவுக்கு. இது வந்து அந்த எடப்பாடிக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது இல்லை, சரிங்களா? நம்ம வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அதை நேரடியாக வேணா சொல்லாம இருக்கலாம் அவரு என்ன. ஆனா நான் வந்து இந்த சபையில சொல்றேன், நாங்கெல்லாம் வந்து இந்த பேசி வந்த அரசியல் ஒரு 2015 இருந்தே கூட எடுத்துப்போம், இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை மிக குறி வச்சு தாக்கி
என்ன குறைஞ்சது நான் என்னோட எழுத்தை படிச்சவங்க மட்டுமே ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல. இந்த ஊடகத்துல வந்து பேசின பேச்சை பார்த்தவங்க எல்லாரும் சேர்த்து 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேர் வந்து கண்டிப்பா தெலுங்கு ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுல முனைப்பா இருப்பாங்க. அந்த முனைப்பு அதுல வந்துட்டு ஐயோ நம்ம அண்ணன் வந்து சீமான் தோத்துட்டா என்ன ஆகுன்ற ஒரு கொஞ்சம் கழிச்சிருங்க. இல்ல இந்த விஷால் பேட்டி சொன்னனே அதுல கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லது செய்யறதுக்கு யார் வேணா வரலாம், தெலுங்குக்காரனா தமிழ்காரன்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தெலுங்கர்கள் பதவிக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்றது? யார் சீமான் அண்ணனா அப்படின்னு அவரு திருப்பி கேட்கிறார் விஷாலு. ஆனால் அனந்த் சீமான் அவர்கள் இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை பத்தி எதுவும் பேசல. நீண்ட நெடிய நாட்களாக நீங்க தான் அதை வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல அது தப்பு கிடையாது, அது தப்பே கிடையாது. ஒரு இப்போ கூட வந்துட்டு நம்ம ஐயா அருக்கோ ஐயாவுக்கு வந்துட்டு படத்திறப்பு, அவர் குடும்பத்திற்கு நிதி கொடுக்கறது, அது விஷயமா வந்துட்டு அந்த நடவடிக்கையில் இருக்கும்போது ஒரு பெண் எனக்கு வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட பேசினாங்க. நீங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாதே, உங்களவே யாருன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது. என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் செய்யறது வெளியே தெரியுது, நம்ம செய்யறது வெளியே தெரியல. இப்ப நான் இன்னைக்கே ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு சாயங்காலம் போய் அந்த ஈவேரா முச்சந்தில ஈவேரா எங்கேயாவது இருப்பாரு, அவருக்கு போய் ஒரு மாலையை போட்டுட்டு ஈவேரா இல்லைன்னா எங்க அப்பா அத்தா கூட கோமணம் கட்டியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா நாளையில இருந்து நான் பல ஊடகங்கள்ல பேட்டியில இருப்பேன். சரியா? அது மாதிரி வந்து அவரோட ஆரம்ப காலத்தை அப்படி அமைச்சுக்கிட்டாரு, அமைஞ்சு போச்சு அவருக்கு. என்ன நம்ம வந்து அப்படி ஒரு பொழப்பே தேவையில்லைன்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இருந்துட்டோம், இனிமேலும் இருப்போம். என்ன காட்டு மலர்கள் போல கண்ணுக்கு தெரியாம செத்து போனாலும் கண்ட நாய்ங்கள்லாம் நாங்க வாழ்த்த மாட்டோம்.